வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய 27வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பல பரீட்சை நடத்தின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் முதலில் பந்து வீச தீர்மானித்தார். முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தொடக்க வீரரான அபிஷேக் சர்மா சென்னை அணியின் பந்துவீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்தார். ஆரம்பம் முதலே அக்ரசிவாக விளையாடிய அவர் வெறும் 22 பந்துகளை மட்டுமே சந்தித்து 59 ரன்களை குவித்து மிரட்டினார். அவருக்கு உறுதுணையாக விளையாடிய மற்றொரு தொடக்க வீரரான டிராவிஸ் ஹெட் 20 பந்துகளில் 23 ரன்கள் எடுத்து தனது விக்கெட்டை இழந்தார். இதன் பிறகு இஷான் கிஷன் தான் சந்தித்த ஆட்டத்தின் முதல் பந்திலேயே ரன் ஏதும் எடுக்காமல் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். மிடில் ஆர்டரில் களமிறங்கிய ஹென்ரிக் கிளாசன் அணியின் ஸ்கோரை உயர்த்தும் முழு பொறுப்பையும் தனது தோள்களில் சுமந்தார். மிகவும் நேர்த்தியாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் விளையாடிய கிளாசன் 39 பந்துகளை சந்தித்து 59 ரன்களை குவித்து ஒரு மிக முக்கியமான இன்னிங்ஸை பதிவு செய்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பின்வரிசை வீரர்களை பொறுத்தவரை நிதிஷ்குமார் ரெட்டி 8 பந்துகளில் 12 ரன்களையும் எடுத்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை அன்ஷுல் கம்போஜ் மிக அபாரமாக செயல்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். அவர் தனது 3 ஓவர்களில் வெறும் 22 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த சிறப்பான பந்துவீச்சின் மூலம் இந்த IPL தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களுக்கான பர்பிள் கேப்பை அவர் தன்வசப்படுத்தினார். அவருக்கு அடுத்தபடியாக ஜேமி ஓவர்டன் 4 ஓவர்கள் வீசி 37 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஆரம்பத்திலேயே விக்கெட் வீழ்த்திய முகேஷ் சவுத்ரி தனது 2 ஓவர் ஸ்பெல்லில் 21 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் என்ற ஒரு வலுவான ஸ்கோரை பதிவு செய்தது. இதனையடுத்து 195 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது சேசிங்கை தொடங்கியது. சென்னை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் 3 பந்துகளில் ஒரு சிக்ஸருடன் 7 ரன்கள் எடுத்து சீக்கிரமாகவே தனது விக்கெட்டை இழந்தார். ஆனால் மற்றொரு தொடக்க வீரரான ஆயுஷ் மாத்ரே ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சை துவம்சம் செய்யும் நோக்கத்தோடு அதிரடியாக விளையாடினார். குறிப்பாக பிரஃபுல் ஹிங்கே வீசிய ஓவரில் தொடர்ச்சியாக பவுண்டரிகளை விளாசி மிரட்டிய மாத்ரே வெறும் 13 பந்துகளில் 5 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸருடன் 30 ரன்களை குவித்து நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தார். சென்னை அணியின் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் 13 பந்துகளில் 19 ரன்களை எடுத்தார். இதன் பிறகு மிடில் ஆர்டரில் களமிறங்கிய மாட் ஷார்ட் சற்று நிதானமாக விளையாடி ரன்களை சேர்க்க முயற்சி செய்தார். அவர் 30 பந்துகளை சந்தித்து 34 ரன்களை எடுத்து அணியின் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தார். சர்பராஸ் கான் 19 பந்துகளில் 25 ரன்களை எடுத்தார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிரடி ஆட்டக்காரர் சிவம் துபே 16 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வெளியேறினார். இளம் வீரரான டெவால் பிரெவிஸ் 4 பந்துகளை சந்தித்து ரன் ஏதும் எடுக்காமல் ஏமாற்றம் அளித்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்துவீச்சாளர்கள் மிகவும் நேர்த்தியாகவும் திட்டமிட்டும் பந்து வீசி சென்னை அணியின் பேட்ஸ்மேன்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கினர். குறிப்பாக ஹைதராபாத் அணியின் இஷான் மலிங்கா மிக அபாரமாக செயல்பட்டு தனது 4 ஓவர்களில் வெறும் 29 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 மிக முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி சென்னை அணியின் வெற்றியை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தினார். நிதிஷ்குமார் ரெட்டி தனது 4 ஓவர் ஸ்பெல்லில் 31 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தனது சொந்த மண்ணில் 10 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகச் சிறப்பான மற்றும் திரில்லான வெற்றியை பதிவு செய்தது. இந்த போட்டியில் மிகச் சிறப்பாக பந்து வீசி இஷான் மலிங்கா ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். இந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விறுவிறுப்பான அனுபவத்தை கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல அடுத்தடுத்து நடக்கப் போற IPL போட்டிகளோட சுவாரஸ்யமான மேட்ச் ரிவ்யூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.